தாவேகா விஜய் அரசை துவம்சம் செய்த எச் ராஜா பொறுப்புள்ள சீஃப் மினிஸ்டரா என்ன? எவ்வளவு மோசமான ஒரு தீய சக்தி! அண்ணாமலைக்கு விழுந்த செக். பாஜகவில இருந்து விலகி அரசியல்ல பிரகாசித்தவர் ஒருவருமே கிடையாது அப்படின்னு அண்ணாமலைய பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா மறைமுகமா விமர்சிச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியில போய் பிரகாசித்தவர்கள் என்று ஒருவர் கூட கிடையாது. தமிழ்நாட்டுல பெரும்பான்மை இல்லாம சிலிண்டிகளை சேர்த்துட்டு அதன் மூலமா பெரும்பான்மையை காட்டி விஜய் ஆட்சி அமைச்சிருக்காரு அப்படின்னு தாவேகா அரசையும் கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. வண்டிகளை கூட்டி ஒரு பெரும்பான்மையை குக்கப் பண்ணியிருக்காரு. என்ன நடந்தது விரிவா பார்ப்போம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில மூத்த தலைவர் எச் ராஜா செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்போ பாஜகன்றது ஒரு சித்தாந்த ரீதியிலான அமைப்பு மற்றும் கட்சி. தாவேகா அரசு காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியே சென்றவர்கள் கூட அரசியல்ல சிறந்து விளங்கி பெரிய மனுஷன் ஆனவங்க உண்டு. ஆனா பாஜகவில இருந்து வெளியே சென்று அரசியல்ல பிரகாசித்தவங்க ஒருவர் கூட கிடையாது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி பெரிய மனுஷன் ஆனவங்க உண்டு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியில போய் பிரகாசித்தவர்கள் என்று ஒருவர் கூட கிடையாது. அதனால நீங்க கேட்ட நபர் பிஜேபியில இல்ல. அண்ணாமலை தற்போது பாஜகவில் இல்லாததால அவரை பற்றி பேச வேண்டிய தேவை இல்லை. அவர் பாஜக விட்டு வெளியேறியதால கட்சிக்கு எந்த ஒரு பின்னடைவும் கிடையாது. அண்ணாமலை இல்லாத போது கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 19% வாக்கு வங்கியை வச்சிருந்தாங்க. ஆனா அண்ணாமலை இருந்தபோது 2024ஆம் ஆண்டு தேர்தலில் பெற்ற வாக்குகளோட சதவீதம் 18 தான். அண்ணாமலை இருந்தபோது 1% வாக்குகள் குறைந்துதான் போயிருக்கு. 2014 திமுகவும் நம் கூட்டணியில் இல்லை, அதிமுகவும் நம் கூட்டணியில் இல்லை, அண்ணாமலையும் இல்லை. அப்போ நம்ம வாங்கினது 19% வாக்குகள். ஆனால் 2018 அண்ணாமலை தலைமையேற்றிருந்தார். இதே கட்சிகள் நம்மகிட்ட இருந்தது, திமுக இல்லை, அதிமுக இல்லை. நாம் வாங்கின ஓட்டு எவ்வளவு? 18%. 1% கம்மி. தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இல்லாம சில்லுவண்டிகளை எல்லாம் சேர்த்துட்டு அதன் மூலம் பெரும்பான்மையை காட்டி விஜய் ஆட்சி அமைச்சிருக்காங்க. சிலிண்டிகளை சேர்த்துட்டு தான் பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காங்க. கடந்த 35 நாட்கள் ஆட்சியில 40க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகளும் நடந்திருக்கு. 30 நாள்ல 40க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. 3 வயது குழந்தை கூட பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. பிஞ்சு குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு பிச்சு வீசப்பட்டிருக்காங்க. பரந்தூருக்கு பறந்து போனவர் ஏன் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போகல? விஜய் ஒரு பொறுப்புள்ள முதல்வரா நடந்துக்கவும் இல்லை. தூய சக்தி முதல்வர் விஜய் இன்னைக்கு தீய சக்தி முதல்வரா இருக்காங்க. தமிழ்நாட்டுல பொறுப்பற்ற தான் தோன்றித்தனமா மக்கள் மீது அக்கறையற்ற அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. ஆட்சியாளர்கள் கற்பனையிலேயே திருந்துட்டு இருக்காங்க. இது மக்கள் ஆதரவு முழுமையா இல்லாத அரசு. இந்த சம்பவங்களுக்கு பொறுப்பேற்று விஜய் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யணும். முதல்வரா நான் இருந்திருந்தா இந்நேரம் ராஜினாமா பண்ணியிருப்பேன். நேத்திக்கு 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கா இல்லையா? இந்த 30 நாள்ல 40 பேருக்கு மேல் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் கேட்குறேன், பரந்தூருக்கு பறந்து போனவர், பரந்தூர் தானே, இங்கே எங்கேயாவது போனாரா சொல்லுங்க? பொறுப்புள்ள சீஃப் மினிஸ்டரா என்ன? எவ்வளவு மோசமான ஒரு தீய சக்தி இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா இருக்கு. ஒரு முதலமைச்சர் நானா இருந்தா ராஜினாமா பண்ணியிருப்பேன். வெக்கங்கட்ட போஸ்ட் எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். மந்திரியா இருக்கிறவங்க ஒருவர் கூட அறிவார்ந்தவர்களா இல்ல. அரசியல் அனுபவம் இல்லாத அமைச்சர்களாகவும் இருக்காங்க. பணம் டீல் செய்யக்கூடிய மார்டின் குடும்பத்தால் இந்த அரசாங்கம் ஆட்டி வைக்கப்பட்டிருக்கு. பாலியல் வன்கொடுமையை தட்டி கேட்க ஜோசப் விஜய் அரசுக்கு துப்பில்ல. தமிழ்நாட்டின் துரதிருஷ்டம் இது போன்ற சர்க்கார் அமைந்திருக்கு.
தாவேக ஆட்சி தமிழகத்துக்கு ஒரு துரதிர்ஷ்டம் தான் சொல்லணும். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒருபோதுமே அனுமதி வழங்காது. கர்நாடக அரசு கற்பனை செய்துட்டு பேசுவதை நாம ஏன் தடுக்கணும்? திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு நீதிமன்றம் மீண்டும் தீர்ப்பளித்து அதை ஏற்ற முடியாதுன்னு அமைச்சர் நிர்மல்குமார் கூறினால் அதன் பின்னர் நான் இதற்கு பதில் சொல்றேன். சிறுபான்மையின மாணவர்கள் மத அடையாளங்கள் இல்லாம பள்ளிக்கு வரணும் அப்படின்னு கூற தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு தைரியம் இருக்குதா அப்படின்லாம் காரசாரமான கேள்வியை எழுப்பியிருக்காங்க. ராஜ்மோகன் யாரும் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, பூ வச்சுட்டு வரக்கூடாதுன்னு ஏன் பேசினாரு? நான் அதே இது கேட்குறேன், சிலுவை போட்டுன்னு வரக்கூடாதுன்னு ராஜ்மோகனுக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? சொல்லுங்க, ஜோசப் விஜய் என்ன பண்றாரு? இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.